ஐயோ வாங்க 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 வாங்க. ஏய் ஸ்ருதி, கிளாஸ் பீஸ் உடைஞ்சிருந்தா கோமதிய கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்ல வேண்டியதானே? உன் கையை நீயே கிழிச்சுக்கணுமா? அனாவசியமா ஏன் புள்ளைய வேற டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? சாரி அத்தை. என்ன சாரி? மா உங்களுக்கு பயந்துதான் உடைஞ்ச கண்ணாடியை அவசரமா எடுக்க போய் கையை கிழிச்சுக்கிட்டா. ப்ளீஸ் அவளை திட்டாதீங்க. அவ ஏதோ பதட்டத்துல அப்படி பண்ணிட்டாமா. ஏங்க அபி நல்லா ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்றான்ல? என்ன பதட்டத்துல பண்ணா? டேய் சேது, எங்கடா இருக்க? இங்க வா. ஐயோ போங்க போங்க போங்க. அக்கா ஐயோ 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 ஸ்ருதிமா என்னமா ஆச்சு? இல்ல ஐயோ என்ன கையெல்லாம் ரத்தங்க. ஐயோ என்ன பண்ணுவேன்? உன் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. கிளாஸ் பீஸ் குத்தி விரல்ல ரத்தமே வந்துருச்சு. சேது, இவளை டாக்டர் கிட்ட கூட்டி போய் இன்ஜெக்ஷன் போட்டு வா போ. இல்ல பரவாயில்ல, மாமா கட்டு போட்டுட்டு. ஸ்ருதி, நான் பண்ணது ஃபர்ஸ்ட் எய்ட் தான், அது பத்தாது. நான் சொல்றேன், நீ கட்டாயம் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். நீங்க சொன்னா சரி மாமா. இன்னும் எதுக்குடா நிக்கிற? உன் பொண்ணு ஹாஸ்பிடல் கூட்டி போ. சரிக்கா வா ஸ்ருதி. ஸ்ருதி டேக் கேர். நீ ஏன்பா இதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நீ ரிலாக்ஸ்டா இருடா. மா ஐ அம் ஓகேமா. பட் ஸ்ருதி தான் பாவம், எனக்கு ஜூஸ் கொண்டு வந்து அவ கையை கிழிச்சிட்டாமா. ஸ்ருதி ரொம்ப வலிக்குதா? இல்ல. நீ இப்படியாடா இவ்ளோ வேகமா மாடிப்படியில இருந்து இறங்கி வருவ? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? மா நான் நார்மல் ஆயிட்டமா. நான் நார்மலா தான் இருக்கேன். ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் மா. சரி ஓகே, நீ மாத்திரை எல்லாம் சாப்பிட்டியா? இன்னும் இல்லம்மா. சரி என் கூட வா, கொஞ்சம் பேசணும். வா அபி. ஸ்ருதி கைய கொடு. வெரி குட் ஸ்ருதி. அபி உன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கா. இது நம்ம பிளானுக்கு பெரிய சக்சஸ் தான். பெத்த பொண்ணுக்கு அடிபட்டு இருக்கு, நீ பிளான பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அப்பா வாமா ஸ்ருதி, நம்ம ஹாஸ்பிடல் போலாம். ஏய் தள்ளு. பொண்ணுக்கு ஒண்ணுனா பொண்டாட்டிய மறந்துட வேண்டியது. எல்லாம் ஓகே தான். இந்த அபி நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். இவன் கடைசி வரைக்கும் குணமாகவே கூடாதுன்னு மாத்திரைய மாத்தி வச்சோமே, அது என்னாச்சு? நாம கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லாம போனதால தெய்வ பித்தன எல்லா ரகசியமும் செங்கமலத்துக்கு தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு விஷயம் நடந்து போச்சு. எல்லாம் விதிதான் பாக்கியம். இப்படி நடக்கணும்னு இருக்கு. நம்ம தலைமுறையே தலை நிமிர முடியாத அளவுக்கு இப்படி ஒரு அவமானத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே இந்த பாவி. நல்ல வேளை ஆஸ்பத்திரியில நம்ம மருமக நம்ம புள்ள வரதங்கிட்ட தேவியை பத்தி எதுவும் உளறி வைக்கல. அது எப்ப வேணாலும் நடக்கும். தேவி எப்படி காப்பாத்துறதுன்னு தான் புரியல. அதுவும் இல்லாம ஆஸ்பத்திரில இருந்து வந்ததுல இருந்து ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறா. இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா இப்படி எதையாவது கொடுத்து சாப்பிட சொல்லு போ. சரி சரி. தேவி அம்மாடி, கதவு தரமா. என்னங்க கதவு திறக்க மாட்டேங்கிறா? தேவி
தேவி தேவி என்னம்மா பண்ற? தேவி என்னங்க சீக்கிரம் வாங்களே. தேவி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்களேன். என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? என்னாச்சு இறங்குமா, பாக்கியா? தப்பான முடிவு எதுவும் எடுக்காதம்மா. ஐயோ, விபரீதத்துக்கு தேவி, போகாதம்மா. வேண்டாம்மா, இறங்குமா. செங்கமலம், சீக்கிரம் ஓடி அம்மா, வாயே. தேவி, உன் பொண்ணு என்ன பண்ணிட்டு சொல்றது இருக்கான்னு கேளு. பாரு. தேவி என்னத்த ஏன் கத்திட்டு இருக்கீங்க? தேவி வாமா. தேவி, அம்மாடி என்னடி பண்ற? ஆமா, தேவி, சொல்லுங்க. சொல்லும்மா. இறங்கி வா. என்னடி இது? வாங்க, வாங்க. தேவி, தேவி, கதவு திற. கதவை தர. கதவு திறடி. பாட்டி சொன்னா கேளுமா. தேவி, எல்லாரும் போயிடுங்க, யாரும் வராதீங்க, என்ன தடுக்காதீங்க. தேவி, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? தேவி, தேவி, வேணாண்டி, வேணாண்டி. உங்க யாரையுமே நான் கஷ்டப்படுத்த விரும்பல. விபரீதமா எதுவும் பண்ணிடாதடி. நம்ம பேசலாம்டி, அவசரப்படாதடி. சொன்னா கேளுடி. தேவி, ஒண்ணும் பண்ணிடாதடி. அதான் சொல்றேம்மா, கதவை நாங்க தான் திறம்மா. உங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லலையே. ஏன்டி இப்படி பண்ற? கதவு தரடி தேவி. என்னை யாரும் தடுக்காதீங்க, என்ன நிம்மதியா சாக விடுங்க. யாருக்கும் தொந்தரவு இருக்காது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? தேவி தேவி, தேவி கதவு தர. திறக்கிறது கதவு. தேவி, தள்ளுங்க. என்ன தள்ளுங்க. சத்தம் அது? தரடி. தேவி, கதவு தர தேவி. தேவி. சொன்னா கேளுமா. தேவி, சொன்னா கேளு. தாத்தா, தேவி, உள்ள தூக்க சரியா மாட்டிக்க முடிவு போறா. எடுத்துட்டாமா. அக்கா, ஏய், சத்யா, தேவி. இங்க பாரு இவளை. கதவை திறம்மா. தேவி, தேவி, அக்கா, என்னக்கா பண்ற? அக்கா இறங்கி வா. அக்கா குறவளைய கடிச்சிருவேன், இறங்கி வா. இறங்கி வாம்மா. மன்னிச்சிரு சத்யா. அக்கா, தேவி, தள்ளு பாட்டி, தள்ளு. என்ன பண்ண போற? அக்கா, தேவி, அக்கா, என்ன விடு சத்யா. என்னக்கா பண்றீங்க? அக்கா, விடு. விடுக்கா. இறங்கி வா. தேவி, இறங்கு. விடு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ண நீ? என்ன விடுங்க, நான் சாகணும். தேவி சொன்னா கேளு. பைத்தியமா உனக்கு? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வராம போயிருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? அதாண்டி நானும் கேக்குறேன். நீ ஏன் இங்க வந்த? நீ மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் எல்லாமே முடிஞ்சிருக்கும். நான் செத்திருப்பேன். என் பிரச்சனை, வேதனை, கஷ்டம், இந்த குடும்பத்துக்கு நான் ஏற்படுத்தின அவமானம் எல்லாமே ஒட்டு மொத்தமா என்னோட மண்ணோட மண்ணா முடிஞ்சிருக்கும்.